அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தி. இன்றைக்கி தினத்தந்தியில் 9/8/2026ங்க. இதில் தேவதை, அதாவது ஞாயிறு மலர் அப்படி கூட வரக்கூடிய என்ன பார்க்க போகிறோம்னா, குறுக்கெழுத்து போட்டி ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி அடுத்த அகைன் என்ன பார்க்க போகிறோம்னா, வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம். 5000 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்கங்க. 10 பேருக்கு தலா 500 ரூபாய். இதில் ஆன்சர் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் கொடுத்துருக்கேன். போன வாரம் பரிசு பெற்றவர்களோட நேம் இதில் கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் நேம் இருந்தாலும் வாழ்த்துக்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். பெரிய குளம்லேருந்து ஆரம்பித்து சேலம்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் வருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இதில் வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் கீழே கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் பண்ணையில் இந்த சர்க்கிளில் வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதுனா ஒரு வேர்டு கிடைக்கும். வாங்க சால்வ் பண்ணலாம். கோவில்னால் என்னன்னு சொல்லலாம்னா, அம்பலம்னு மலையாளத்தில் சொல்லுவோம், தமிழில் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். டெம்பிள். ஸோ இந்த ஆவை மட்டும் தனியாக எடுத்து எழுதலாம். ரெண்டாவது கேள்வி ட்ரீல முடிஞ்சிருக்கு. நைட், இரவு. இதுக்கு வேறு சொல்லலாம்னா ராத்திரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராத்திரி அப்படிங்கிறது நைட்டு. ட்ராவை தனியாக எடுத்து எழுதுவோம். 3 இடமந்து வளம் என்ன. இது கனியாகும். எது பழமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய் தான் பழமாகும். காய் கனிந்து தான் கனியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காய். ஸோ இங்கே உள்ள ஈயை தனியாக எடுத்து எழுதுவோம். 4வது கேள்வி சிறிய வழியை சின்ன பாதை, சந்துன்னு சொல்லலாம். சின்ன சந்து மாதிரி இருக்கக்கூடிய பாதை சந்தி சொல்லாதீங்க, ஜாயின் பண்ணக்கூடிய இடமா சந்து, இந்து. ஓகே. 5வது கேள்வி துவரம்பருப்பு செடி என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, துவரை செடின்னு சொல்லுவோம். துவரை. ஸோ இப்போ எழுதுனீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 இடமந்து வளம் என்ன. கடலில் தோன்றும். கடலில் என்ன தோன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலை தான். 2வது இடத்து ஆல்ரெடி லை இருக்குது. ஸோ ஆராய்ந்து ஆல வந்துருக்கு. ஒரு வகை போராட்டம்னா மேலே ஆரம்பிச்சிருக்கு. மறுப்பு சொல்லலாம், சண்டை போடுறது இல்லை. மறியல் சொல்லலாம். மறியல் போராட்டம் அப்படின்னா பிளாக்கேஜ் பண்ணுறது. ஆராய்ந்து அதை, இதுதான் இதோடைய மறைந்திருக்கும் வாக்கியம் என்னென்னா, ஆராய்ந்து அறிங்கிறது தான். எதையும் எந்த விஷயமா இருந்தாலும் தீவிரமாக யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. இதை தான் சொல்கிறாங்க. நான் எதை தப்பாக சொல்லியிருந்தேன், இல்லை ஆன்சர் தப்பாக விளக்கம் கொடுத்தா கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பழையபடியும் ஆன்சர்ஸ் அனுப்பக்கூடிய அட்ரஸ் காமிக்க. வீடியோவில் ரொம்ப பேசுகிறோம்னா கூட அதையும் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் ஆல்டர் பண்ணிக்கிறோம். நன்றிங்க.